இந்தியா பெரிய டீம்ட்ட அடி வாங்குறது, சின்ன டீம போட்டு அடின்னு அடிக்கிறது. இன்னைக்கு 2 பேர் அரை சதம் வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ். 200 ரன்னுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, டார்கெட்ட வந்து பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே ஒரு முதல் வெற்றியா பார்க்கப்படுது. சும்மா கிடையாதுங்க ஜிம்பாப்வே. கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, பென்னட்லாம் போராடிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். சவுத் ஆப்பிரிக்காவும் குவாலிஃபை ஆயிட்டாங்க செமி ஃபைனல்ஸ்க்கு. இன்னும் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்லாட் தான் இருக்கு. அதுல இந்தியா உள்ள போவாங்களா? இன்னைக்கு மேட்ச் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். முடிஞ்ச அளவு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கவங்க ஹைப்பை கூட தட்டி விடுங்க. இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு. அதாவது இந்த சூப்பர் 8 சுற்று வரதுக்கு முன்னாடி லீக் சுற்றுலாம் நான் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அதாவது சின்ன சின்ன டீம் எல்லாத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா, அடி அடின்னு அடிச்சு பொளந்துகிட்டு இருப்பாங்க. அதே தான் வந்து இப்போ வந்து திரும்பி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸை மட்டும் அடிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபைனல்ஸ் போயிடலாம். அது லிட்ரலி ஒரு குவார்டர் ஃபைனல் ஒரு மேட்சா தான் வந்து பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். இப்போதைக்கு நெட் ரன் ரேட்டு அதெல்லாம் நம்ம ஓரமா வச்சாலுமே வெஸ்ட் இண்டீஸ் கூட அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா டைரக்டா வந்து செமிஃபைனல் போயிடலாம். செமிஃபைனல்ல என்னை பொறுத்தளவு இங்கிலாந்தை தான் எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஏ டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2 டீம் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா போகுது அப்படின்னா கண்டிப்பா செகண்ட் பொசிஷன்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க கூட போட்டி போனோம். அப்சல்யூட்லி இங்கிலாந்து மாதிரி தான் தெரியுது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நியூசிலாந்து மேட்ச் நடக்கும். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிரும் போல இருக்கு. இந்த சைடு வந்து எனக்கு தெரியல, அதை நான் சொல்ல விரும்பல. அதனால வந்து யார் வேணா ஃபைனல் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதை பத்தி நம்ம ஃபுல்லாவே பேசலாம். இன்னைக்கு வந்து பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருவாங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அங்க சிக்கந்தர் ராசா பாத்தீங்கன்னா, நானே உங்களுக்கு பேட்டிங் கொடுக்குறேன், டாஸ் ஜெயிச்சு பவுல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவர் பிச்சை கணிச்சாரா இல்ல என்னன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இல்ல வந்து இந்தியாவை நம்ம சுருட்டிடலாம், நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ஒண்ணு பண்ணாங்கல்ல, அதை நம்மளும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிட்டு வந்தாரான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. ஆனா ஒரு இன்டென்ட்டோட வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டாங்க. வேற லெவல். அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொண்டாடிட்டு இருந்தாங்க. உண்மையிலே ஜிம்பாவே இந்த நேரத்துல நம்ம பாராட்டியே ஆகணும். ஆஸ்திரேலியா நிறைய டீம்களை அடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. கண்டிப்பா அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட இந்த மேட்ச் இல்லைன்னா வேற யாரு கூடயும் 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு அவங்க கூட வந்து செமிஃபைனல்ஸ் வந்து ஃபைனலா வரணும் கூட நம்மளுக்கு தோணுது. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுமே வெளியில போயிட்டாங்க. இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பவுல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓப்பனிங்லேயே சஞ்சு சேட்டா வராருன்னு சொல்லி சூரியகுமார் சொன்ன சரியான கத்து. ஏன்னா சென்னையில வேற மேட்ச் ஆடுறாப்புல, என்ன சிஎஸ்கேக்காக ஆடுறாரு. இந்த பிச்சில் அவர் ஆடியே ஆக்கணும் அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னா அகமதாபாத்தோட ஓன் பிச் வந்து அக்ஷர் பட்டேலுக்கு. அங்க அவருக்கு வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. இங்க ஓன் பிச் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு, இங்க அக்ஷர் பட்டேலுக்கு கொடுப்பாங்க. 2 இடத்துலயுமே என்னை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேலுக்கே வாய்ப்பை கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னைக்கு முதல் விக்கெட்டுமே பாத்தீங்கன்னா அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. சாம்சன் சரியான ஒரு இன்டென்ட்டோட வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருந்தாரு. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ரிங்கு சிங் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுமே வரப்போறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோல சொல்லியிருந்தோம். அக்ஷர் பட்டேல் வருவார்னு சொல்றோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு பிளேயிங் லெவனுமே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அக்ஷர் பட்டேல் டீமுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் பர்சனலுக்காக போயிருந்தாரு. அவருமே ஜாயின் பண்ணிட்டாரு. இருந்தாலுமே அவர் வந்து டிராப் பண்ணிட்டாங்க. சூப்பரான இன்டென்ட்டோட விளையாண்டு பாத்தீங்கன்னா 2 6 1 4ஓட பாத்தீங்கன்னா 15 பால்ல 24 ரன் குரூசியல் இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுத்துட்டு போனாரு. அப்புறம் அபிஷேக் சர்மா ஜிம்பாவேவோட டெபியூ பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வேற லெவல் நாக் ஆனாரு. அதே ஒரு ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டினியூ பண்ணியிருந்தாரு. 55 ரன் சரியான ஒரு அரை சதம் போட்டிருந்தாரு. மாலைக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இதை நம்மளால பார்க்க முடிஞ்சிருச்சு. 30 பால்ல 4 6 4 4ஓட சூப்பராகவே விளையாண்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இஷான் கிஷன் அவரோட சொல்லவே தேவையில்ல. அவருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 38 ரன் வந்து தேடி கொடுத்தாங்க. எல்லாருமே எனக்கு அடிக்கணும் ஒரு முடிவுல தான் வந்திருந்தாங்க போல இருக்காங்க. எவன் இறங்குறியோ இல்லையோ, கௌதம் கம்பீர் சொல்லிட்டார் போய், எல்லாருமே இறங்கு, உனக்கு தேவை ஒரு 20 பால் எடுத்துக்க, கொளுத்தி எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால எல்லாருமே இன்டென்ட்டோட விளையாண்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியா, அதுக்கு முன்னாடி சூரியகுமார், இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா செம்மையாவே விளையாண்டாங்க மும்பை இந்தியன்ஸ்காரங்க. திலக் வர்மா ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு உன் பேட்ல இருந்து ரன்னை பாக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது அடிக்கிற திலக் வர்மானதான் பாருங்கடா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ரொம்ப நாளா சூரியகுமாரும் சரி இவரும் சரி கட்டையை போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான இன்டென்ட் காமிச்சாரு. எனக்கு ஹர்திக் பாண்டியா, நீ எங்க கட்டையை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அவனை இவனை விடுங்க, திலக் வர்மா சூப்பரா ஆடுறாப்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீ அரை சதம் போடுறியா இல்ல நான் போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு 2 6 போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு அரை சதத்தை போட்டிருந்தாரு. திலக் வர்மா பாத்தீங்கன்னா 44 ரன்கள், கிட்டத்தட்ட 16 பால்ல 3 4 4 6ஓட வந்து கொளுத்தி எடுத்துட்டு இருந்தாங்க. 17 4 17 6ஓட இந்தியா பாத்தீங்கன்னா 256 ரன் வந்து அடிச்சு குவிச்சு எடுத்துட்டாங்க. 4 விக்கெட் இழப்புக்கு. இந்த இமாலய இலக்கை வந்து எப்படி சுருட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மைண்ட்ல எல்லாமே ஓடிட்டு இருக்கோம். என்னப்பா ஜிம்பாவே வந்து ஓரளவு ஃபார்ம்ல இருந்தாலும் ஒரு 100 120 ரன்ல சுருட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாவே இன்னைக்கு வந்து நெட் ரன் ரேட் வந்து வேற லெவல்ல இந்தியாக்கு ஏறிடும்.
நெட் ரன் ரேட் வந்து தேவை கிடையாது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து வெஸ்ட் இண்டீஸ் நடந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் வந்து தோத்துருச்சு. சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்து அந்த மேட்ச்ல ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா தான் இந்தியாவுக்கு வந்து நெட் ரன் ரேட் வந்து இன்னும் நல்லா பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. ரிசல்ட் தெரிஞ்சுதான் ஆடவே போயிருந்தாங்க. அந்த மேட்சும் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது லோகேஷோட நியூஸ் மாதிரிதான். அதாவது நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு வந்து கைதியை பார்த்துட்டு விக்ரம் வாங்க, மாஸ்டர் படத்தை ஏதாச்சும் பாருங்க, இந்த படத்துல லியோல வரும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி படங்களை பாக்குற மாதிரி எல்லாரும் உட்காந்து சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் உட்காந்து நம்ம உட்காந்து பார்த்துட்டு உட்காந்து அதுக்கான ரிவ்யூ போட்டிருக்கோம். அதையும் நீங்க போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்ப ஆகும்போது அவங்க ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஃபேவரா தான் நடந்துச்சு. சில பேர் ஸ்கிரிப்ட்லாம் நம்ம வீடியோல வந்து கீழே வந்து அனுப்புறாங்க. அது எப்படி ப்ரோ ஸ்கிரிப்ட் ஆக முடியும், ஃபுல் மேட்சுமா ஸ்கிரிப்ட் இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலா பார்க்கும்போது 4 விக்கெட் தான் போயிட்டு ஹிமாலய இலக்கை வந்து இது பண்ணிட்டாங்க. ஆனா வந்து ஓப்பனிங்ல வந்து நான் வந்து ஜிம்பாப்வே வந்து ஒரு இன்டென்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பவர் பிளேல கிட்டத்தட்ட 40 ரன் போட்டு கட்டையை போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சிக்கந்தர் ராசா எனக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு லிட்டரலி வந்து அவங்க மேல ஒரு கோவமாவே இருந்துச்சு. எங்க டார்கெட் எங்கேயோ இருக்கு, 6, 4 அப்பப்ப அடிக்கிறீங்க, இருந்தாலுமே எங்க ஒரு இன்டென்ட்டே இல்லாத மாதிரி இருக்கு. திடீர்னு கட்டையை போட்டு ஆடிட்டு இருங்க, டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சைடு வந்து ஹொங்க ஹேண்டடா வந்து பாத்தீங்கன்னா பென்னட் வந்து வேற மாதிரி ஒரு நாக் ஆடினாரு. இன்னைக்கு 97 அடிச்சாரு. அவர் ஒரு சதம் கூட போட்டிருக்கலாம். ஏன்னா வந்து வேர்ல்டு கப்ல இந்தியாவுக்கு எதிராக நான் சதம் போட்டேன்னு சொல்லிட்டு பல நாள் பேசுற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா அதை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு என்ன ஒரு இதுன்னா, எல்லாத்துலயும் ஓவர் கொடுத்தீங்க, பவர் பிளேல மாத்தி கொடுத்தீங்க, எல்லாம் பிரச்சனையே இல்லை. இந்த இடத்துல எதுக்கு சிவம் துபேக்கு வந்து ஓவரை கொடுத்து ஒரு ஓவர்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 26 ரன் ஃபைனல் ஓவர்ல பூம்ராட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதானேங்க. பூம்ராக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் பேலன்ஸ் இருக்கு. ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு ஓவர் பேலன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி யார்கிட்ட வேணா கொடுத்திருந்திருக்கலாம். இவர் போய் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட கொடுக்குறாரு. போயிட்டு சிவம் துபே நீ போடுன்னு சொல்லிட்டு சிவம் துபேட்ட கொடுத்தா 2 ஓவர்ல தலைவன் 46 ரன் வந்து பாத்தீங்கன்னா வாரி வழங்கியிருக்காரு. அதுல நோபாலா வேற வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு இருக்காரு. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வேல யாருமே வந்து அந்த அளவு பண்ணவே இல்லை. கடைசியா வந்து கடைசி நான் மட்டும் நின்னு செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் நின்று ஆடினது பென்னட் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து 97 ரன் அடிச்சாரு. இல்ல 6 6 8 4 வந்து பாத்தீங்கன்னா கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு அவங்களோட கேப்டன் பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்டோட விளையாண்டாரு. அப்புறமேட்டு சொல்லிக்கிற மாதிரி யாருமே வந்து விளையாடவே இல்லை. இருந்தாலுமே இப்ப இந்த நேரத்துல இந்தியா வந்து பழைய மேட்ச் மாதிரி சோக்கு ஆயிருந்தாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு வந்து திலக் வர்மா ஆடல, சூரியகுமார் சரியா பரவாம இல்ல, ஹர்திக் பாண்டியாவும் சரியா பண்ணல, சிவம் துபே வந்து ஏதோ பண்ணியிருந்தாரு, சிவம் துபே இறங்கல, அவர் மட்டும் ஏதோ பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஒரு 180 190 அடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நேரத்துல ஜிம்பாப்வே வந்து ஜெயிச்சிருக்கும். ஏன்னா 20 ஓவர் முடிவுல 184 ரன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடிக்கிறாங்க. அவ்வளவு கேப்பபிலிட்டி இருக்க மாதிரி விளையாண்டுருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. 72 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சாலுமே இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நெட் ரன் ரேட் வந்து -10 அப்படின்ற மாதிரி வந்து மைனஸ்லாம் இருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 100 ரன்னோ இல்லை 120 ரன்னு இல்லை 140 ரன்னுக்கு மேல சுருட்டி இருந்திருக்கலாம். ஆனா அவங்க ட்ரை பண்ண முடியாம சிவம் துபேக்கு ஓவர் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓட்டி விட்டாங்க. அதனால என்னை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நெட் ரன் ரேட் இன்னும் மைனஸா தான் இருக்கு. இப்போதைக்கு நெட் ரன் ரேட் நம்மளுக்கு பெருசா பார்க்க தேவையில்லை. ஏன்னா ஜிம்பாப்வே கூட வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நல்லாவே ஜெயிச்சிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸும் பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், காலிறுதி சுற்று மாதிரிதான், குவார்டர் ஃபைனல்ஸ் மாதிரிதான் 1ஆம் தேதி நடக்கிற மேட்ச். அதுல இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர் பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் வரும், சாரி பாகிஸ்தான் செமிஃபைனல்ஸ் வரும்னு சொல்றாங்க. அதுக்கு லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா 10% 5% சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய இங்கிலாந்து விசஸ் நியூசிலாந்து மேட்ச்ல இங்கிலாந்து தோக்கணும். நியூசிலாந்து எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா ரன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தோக்கணும். நியூசிலாந்து தோத்துச்சு அப்படின்னா ரொம்ப ரன் ரேட் அடி வாங்கி அடிமட்ட லெவல்ல தோக்கணும். அப்படி தோத்துட்டு ஸ்ரீலங்காவோட இவங்க இருக்காங்களா பாகிஸ்தான், நல்ல ரன் ரேட்டோட அவங்க ஜெயிக்கணும். கிட்டத்தட்ட 150 ரன் 200 ரன் அப்படி ஜெயிக்கணும். அப்பனா மட்டும்தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் போக முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்போதைக்கு 2 டீம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து செமிஃபைனல்ஸ் போயிட்டாங்க. இன்னும் 2 டீம் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நியூசிலாந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு டீம் நான் எச்சு கொடுக்கறது நம்ம டீம் போகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது. நியூசிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் நடக்கும். இங்கிலாந்துக்கும் நம்ம இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் நடக்கும். இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா மீண்டும் போன 2024 மாதிரி ஃபைனல்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அந்த லீக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டீம் எல்லாம் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. பெரிய டீம் வந்தானே பாத்தீங்கன்னா சோக் ஆயிட்டாங்க. மீண்டும் நல்லா ஃபார்முக்கு வராங்க. இப்படியே செமிஃபைனல்ஸ் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.